வணக்கம். வில்வ துளசி எங்கள் சேனல் சார்பாக குழு சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை கொண்டு வந்துட்டு இருந்தோம். அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் கும்பகோணம் திருவாரூர் பாதையில் அமைந்திருக்கும் குடவாசல் என்னும் அழகிய ஊரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில். கோயிலின் மூலவர் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள், தாயார் அலமேலு மங்கத் தாயார், கோபுரம் கருட விமானம், கோயில் குளம் அமிர்த புஷ்கரணி. செல்வத்தின் கடவுளும் வடக்கு திசையின் அதிபதியுமான குபேரர் கடுமையான தவம் செய்து ஸ்ரீனிவாசனை நோக்கி வடக்கு நோக்கி தரிசனம் செய்ய விரும்பினார். அவரது பிரார்த்தனையை ஏற்று இந்த ஊரிலே இங்கு ஸ்ரீனிவாச பெருமாள் மூலவராக வடக்கு திசையில் தோன்றியதாக ஒரு ஐதீகம். சுமார் 500 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான இந்த திருக்கோயிலில் மட்டும்தான் உலகிலேயே வடக்கு நோக்கிய ஸ்ரீனிவாசர் சன்னதி இருக்கிறது என்பது இத்தலத்தின் மிகச் சிறப்பான ஒன்று. கடந்த 1996ஆம் ஆண்டு குடவாசல் ஸ்ரீனிவாச பெருமாள் சேவா சமிதியின் உதவியுடன் அறங்காவலர் குழு மூலம் கோயிலுக்கு சம்ரோக்ஷணம் செய்யப்பட்டது. அது வண்ணம் கோயில் குடியிருப்பும் புனரமைக்கப்பட்டு வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் சேவார்த்திகளின் வசதிக்காக அடிப்படை வசதியுடன் கூடிய புதிய போக்குவரத்து இல்லமும் இக்கோயிலிலே கட்டப்பட்டிருக்கிறது. பக்தர்களின் பெருமுயற்சியால் 21 மார்ச் 2009 இந்த திருக்கோயிலானது சம்ரோக்ஷணம் செய்யப்பட்டது. தற்பொழுது மீண்டும் இந்த கோயில் சம்ரோக்ஷணத்திற்காக வேலைகள் நடந்து வரும் இந்த நிலையில்தான் இந்த திருக்கோயிலை உங்களுக்கு நாங்கள் காணிக்கிறோம். விஷ்ணுவின் வடிவமான இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலானது ஒரு அழகிய திருக்கோயிலாக மிகச்சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. புலஸ்திய மகரிஷி குபேரரின் மகனால் மகிமைப்படுத்தப்பட்ட இந்த கோயிலானது வைணவ பாரம்பரியத்தின் 108 அபிமான கஷேத்திரங்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த குடவாசல் என்பது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள குடமுருட்டி மற்றும் சோழ சூடாமணி ஆகிய காவிரி நதியின் 2 பங்குகளுக்கு இடையே அமைந்திருக்கிற ஒரு சிறப்பு தலமாக விளங்குவது என்பது மற்றொரு சிறப்பு. செல்வத்தின் அதிபதி குபேரனால் பூஜிக்கப்பட்ட இந்த ஸ்ரீனிவாச பெருமாளை நாமும் தவறாது பூஜித்து வர இழந்த செல்வங்கள் அனைத்தையும் நாம் திரும்ப பெறுவதோடு மட்டுமல்லாமல் புதிய செல்வங்களும் நமக்கு சேரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. கோயில் சம்ரோக்ஷணத்திற்காக புனரமைக்கப்படும் இந்த வேளையிலே இந்த ஆலயத்தில் நாமும் தரிசனம் செய்து நம்மாலான பொருளுதவியும் கொடுத்து உதவினால் இதை போன்ற பழைய கோயில்கள் வெளிச்சத்துக்கு வரும் என்பதில் நிதர்சனமான உண்மை. குடவாசல் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அதன் உள்ளே வழியாக நேர் பின்புறமாக அக்ரஹாரத்தில் சுமார் 200 மீட்டர் தொலைவில்தான் இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது. நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கும் வாங்கள், வணங்குங்கள், வரம் பெறுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.